இல்ல வணக்கம். நம்ம இன்று புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறுகிற பை தயாரிப்பு சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெறுவதாக வந்திருக்கிறோம். இங்க பை தயாரிப்பு சங்கம் சார்பாக உறுப்பினர் அனைவரும் வந்திருக்காங்க. உள்ள வாங்க, தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி புதுச்சேரி மாநில பை தயாரிப்பாளர்கள் அசோசியேஷன் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இது ரொம்ப நாளாகவே டிலே ஆகிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டேன். பல விஷயம் ஷேர் பண்ணாங்க, எல்லாம் பேசினாங்க, அவங்களோட குறைநிறைகளெல்லாம் பேசியிருந்தாங்க. இது சங்கத்தோட வளர்ச்சிக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். அதனால் மேலும் இன்றைக்கி யாரெல்லாம் இந்த நிகழ்வுக்கு வராமல் இருக்கிறாங்க எல்லாமே கலந்துக்கணும். விரைவில் இந்த சங்கத்தை ரன் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அது நீண்ட நாள் கனவு நிறைவேறின மாதிரி ஆயிடுச்சு. 5-20 வருஷமாக முடியாத விஷயம் இன்றைக்கி நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போயின்னு இருக்குது. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதான் நான் கருதுகிறேன். வாழ்க நமது சங்காதவங்க. அதே போல் எந்த கருத்துப்பாடும் வேறுபாடும் இல்லாமல் தயவு செய்து அந்த மீட்டிங்க்கு கண்டிப்பாக கலந்துக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கிறேன். ஏன்னா இது நம்மளோட நலன் சார்ந்த விஷயம். அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். மீதி விஷயத்தை நம்மக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம் எல்லாருக்குள்ளாரையும். அதனால் எந்த ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் எதையும் மனசில் வச்சுக்காமல் கலந்துக்கணும். அடுத்த இதில் கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கணும். அதே போல் தேர்ந்தெடுக்கிறோம், தலைவர், துணைத் தலைவர் எல்லாரையும் தேர்ந்தெடுக்க போகிறோம். உங்களையும் நல்லபடியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து நம்ம சங்கத்தை நல்லபடியாக முன்னேற்றின்னு போகணும், எந்த தொய்வு இல்லாமல் முன்னேற்றின்னு போகணுன்றத ஒரு சின்ன வேண்டுகோளாக வைக்கிறேன். வணக்கம். இன்று பை தயாரிப்பாளர்கள் சங்க மீட்டிங் நடந்தது. மிகவும் சிறப்பாக நடந்தது. எலெக்ஷனுக்காக இது பண்ணி டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் இருந்து சிறப்பாக அந்த எலெக்ஷனை முடித்து கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். மீட்டிங் ரொம்ப நல்லது. ஒரு இம்பார்ட்டண்டான நல்ல முன்னேற்றத்துக்கான பை தயாரிப்பாளருக்கு இது நல்ல முன்னேற்றத்துக்கான உண்டானது. நல்ல குட். இந்த குரூப் ஆரம்பித்து இல்லை முதல்ல நல்லா செயல்படுத்தும். அதுக்கப்புறம் இதோட பிளான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை பற்றி சில விஷயங்களை பற்றி பேசலாம். நம்ம மீட்டிங் நல்லபடியாக சிறப்பாக நடந்தது. எல்லோரும் வந்திருந்தாங்க. சில பேர் வரல, இருந்தாலும் வருத்தத்தக்கது. அவங்களுக்கு வேலையின் பலுனால வர முடியாத காரணத்தினால இந்த வீடியோவை பார்த்து என்னென்ன நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோன்றதை தெரிஞ்சுக்கிங்க. பஸ்ஸில் இப்போ மீட்டிங் போட்டோம்னா இப்போ அதேமாதிரி இதை தொடரணும். சும்மா பஸ்ஸில் மாதிரி மீட்டிங் போட்டு அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. தொடர்ந்து நல்லா செயல்படணும். அதே